சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வபெருந்தகை அவர்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. செல்வபெருந்தகை அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணீங்க? இந்த கூட்டணி தொடர்பாக ஏதாவது பேசியிருந்தீங்களா? கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது போல சில கருத்துக்களை சிலர் சமூக வலைதளங்களில் பரப்பி வந்தார்கள். யார் அவங்க? கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விலகக்கூடாதுன்றதுல உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு அக்கறை? வெறும் எண்ணிக்கையில் அடிப்படையிலான ஒரு தேர்தலாகவோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு தேர்தலாகவோ பார்க்கவில்லை. கூடுதலான தொகுதிகளை பெறுவது மட்டுமே வளர்ச்சிக்கு காரணமாக இருந்துவிட முடியாது, அடிப்படையாக இருந்துவிட முடியாது. களப்பணியும் கட்சியுடைய செயல் திட்டங்களும் மிக முக்கியமாக அங்கம் வகிக்கிறது. வளர முடியாத ஒரு கட்சியினால கட்சியுடைய கூட்டணி தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. நீங்கள் அறிவாலயத்தில் போய் முதலமைச்சர் சந்திச்சு பேசுங்க, திமுகவுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அவரோட உரையாடுங்க. தலைமைகள் மட்டத்தில் அறையில் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயத்தை தேர்தலுக்கு முன்பாக, அதுவும் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் பொதுவெளியில் பேசுவது கசப்புகளை தான் ஏற்படுத்தும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒருவேளை காங்கிரஸ் ஏதாவது ஒரு நிலைப்பாடு மாற்றம் கூட்டணிட்டு வெளில போனாலுமே சிறுபான்மை மக்கள் திமுகவை நம்புவாங்களா? அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் சந்திப்பீங்களா? இந்த கூட்டணி தொடர்பாகவும் அவர்கிட்ட ஏதாவது பேச இருக்கீங்களா? வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். நலமா இருக்கீங்களா? நலம். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வபெருந்தகை அவர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. சமீபத்தில் இந்த காங்கிரஸ்ல நிறைய மாற்று கருத்துக்கள் இந்த கூட்டணி தொடர்பாகவும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த மாதிரியான சூழல்ல நீங்க போய் சந்திச்சிருக்கீங்க. செல்வபெருந்தகை அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணீங்க? இந்த கூட்டணி தொடர்பாக ஏதாவது பேசியிருந்தீங்களா? முதலில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு மதச்சார்பின்மையை, சமூக நீதியை, பாசிச எதிர்ப்பை செம்மைப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் எந்த ஒரு சலசலப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையின் அடிப்படையில் தான் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியில் நாங்கள் நிர்வாக ரீதியாக முடிவெடுத்து இந்த சந்திப்பை நடத்தினோம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தோழர் கு. செல்வபெருந்தகை அவர்களோடு எங்களுக்கு நீண்டகால நட்பு உண்டு. அவ்வப்போது அலைபேசியில் நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக தான் எங்களுடைய நட்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் அலைபேசியில் கூட இந்த விஷயத்தையெல்லாம் பேசியிருக்கலாம். ஆனாலும் நேரடியாக சந்திக்கும் போது தான் அது முக்கியத்துவம் பெறுது. அந்த அடிப்படையில் தான் கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாகவே கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது போல சில கருத்துக்களை சிலர் சமூக வலைதளங்களில் பரப்பி வந்தார்கள். யார் அவங்க? 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் தான். ஆனால் தலைவர்கள் மட்டத்தில் அமைதி இருந்தாலும் கீழ்மட்டத்தில் காங்கிரஸ், திமுக சொல்றீங்களா? எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வச்சுக்கிட்டுங்களேன். இது ஆரம்ப நிலையிலேயே சரி செய்யப்பட வேண்டும். இது வளரக்கூடாது. குறிப்பாக எதிரிகளுக்கு, அரசியல் எதிரிகளுக்கு மகிழ்ச்சியை தந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாம் போய் சந்தித்து அவங்கள்ட்ட பேசணும். என்னன்னா, எந்த கருத்துகளையும் யாரும் பேசலாம். ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய எதிர்காலத்தை கருதி, தங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பத்தை காரணப்படுத்தி எந்த கோரிக்கையிலையும் வைக்கலாம். அதையெல்லாம் பொதுவெளியில வாதிப்பது என்பது ஆரோக்கியம் தராது. அதனால ஒரு தோழமையில ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஒரு விண்ணப்பத்தை வைப்பதற்காக நேரில் நாங்கள் சென்று பார்த்தோம். கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விலகக்கூடாதுன்றதுல உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு அக்கறை? அதாவது இந்த 2026 தமிழ்நாடு தேர்தலை எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி வெறும் எண்ணிக்கையில் அடிப்படையிலான ஒரு தேர்தலாகவோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு தேர்தலாகவோ பார்க்கவில்லை. மாறாக சித்தாந்த போராட்ட களமாக பார்க்கின்றோம். தமிழ்நாட்டுடைய திராவிட அரசியல் இருப்பை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜக, RSS போன்ற வலதுசாரிகள் முனைப்பு காட்டுகிறார்கள். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற முழக்கத்தை ஆரம்பத்திலே முன்வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான அரசியலை அவர்கள் முன்னெடுக்கின்ற பொழுது, தந்திர அரசியலை முன்னெடுக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் தமிழ்நாட்டிலே இப்போது எல்லா தரப்பிலும் மேலோங்கி வருகிறது. ஒரு அமைதியான மாநிலமாக இருக்கிறது. பல்வேறு சாதிகள், மதங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் எல்லோருமே வெவ்வேறு சிந்தனையாளர்களாக இருந்தாலும், வெவ்வேறு நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் முருதாய் மக்களாக வாழ்கிறார்கள். இந்தியாவிலேயே இது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தான் நீங்கள் மிக அதிகமாக பார்க்க முடியும்.
அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை பாடைய செய்துவிடக்கூடாது என்று சொன்னால் திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட எந்த ஒரு சலசலப்புகள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்கறை எடுத்து ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம செயல்படுறோம். ஆனா இன்னொன்னு, இப்போ காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணி இருக்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா நீங்க பாக்குறீங்க? அதாவது நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன் இல்லையா, இந்திய அளவில் தேசிய கட்சிகள் என்ற பார்க்கின்ற பொழுது தேச நலன், பொது ஒற்றுமை, மதச்சார்பின்மை, சமூக நீதி, மனித உரிமைகள் இவற்றையெல்லாம் காக்கக்கூடிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. இதற்கு அடுத்த இடத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. வேறு யாரும் தேசிய அளவில் நம்ம பார்வைக்கு தென்படல. அப்போ இந்த 3 கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய நலன் மட்டுமல்ல, நாடு தழுவிய நலனும் இதில் அடங்கியிருப்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்தியா கூட்டணிக்கு ரோல் மாடலாக தமிழ்நாடு தான் இருப்பதாக நாம் கருதுகின்றோம். இந்த நிலையில்தான் இந்த கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும், இது நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு மிக நல்லது என்ற அடிப்படையில் தான் நம்முடைய இந்த பார்வையும் அணுகுமுறையும் இருக்கு. ஆனா இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து கட்சியை வளர்க்கணும், தொண்டர்களுடைய விருப்பம் வந்து அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தேசிய நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் அப்படின்றது காங்கிரசினுடைய வளர்ச்சிக்காக வரக்கூடிய ஒரு குரலை நம்ம பார்க்க முடியாதா? இதை நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும், தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு கருத்துக்களை வெளியிடக்கூடிய உரிமை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் அத்தகைய எண்ணங்கள் இருக்குன்னு சொன்னால் நல்ல விஷயம் தானே. ஒரு தேசிய கட்சி என்ற அடிப்படையிலும், ஒரு நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக சக்தி என்ற அடிப்படையிலும் காங்கிரஸ் கட்சி வளர்வது நமக்கு மகிழ்ச்சி தான். அதை களத்தில் அந்த வளர்ச்சியின் மீது அக்கறை காட்ட வேண்டும். இப்போ மூப்பானார் அவர்களுக்கு பிறகு, அதாவது பழைய தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்குவதற்கு முன்பாக மூப்பானார் அவர்கள், வாடப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த வலிமை இப்போது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை நோக்கி அதைவிட சிறப்பாக இதை கட்டமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த கட்சியுடைய தலைவர்களிடமும் தொண்டர்களிடம் வறுமையானால் அது நம்ம மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் இந்த விஷயத்திற்காக கூடுதலான தொகுதிகளை பெறுவது மட்டுமே வளர்ச்சிக்கு காரணமாக இருந்து வர முடியாது, அடிப்படையாக இருந்து வர முடியாது. களப்பணியும் கட்சியுடைய செயல் திட்டங்களும் மிக முக்கியமாக அங்கம் இருந்தா வளர முடியாது. அதாவது அது மட்டுமே வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் அவர்கள் கூட்டணி என்று கேட்கிறார்கள், இது எங்க நீங்க பேசணும்? சமூக வலைதளங்கள் எழுதுறதா, பத்திரிகையாளர்கிட்ட பேசுறதா? கட்சியுடைய கூட்டணி தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. நீங்க அறிவாலயத்தில் போய் முதலமைச்சர் சந்திச்சு பேசுங்க, திமுகவுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அவரோட உரையாடுங்க, சத்தியமூர்த்தி பவனில் நீங்கள் கூட்டம் போட்டு தீர்மானம் போடுங்க, உங்களுக்குள்ள பேசுங்க. தலைமைகள் மட்டத்தில் அறையில் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயத்தை கூட்டணிக்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக, அதுவும் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் பொதுவெளியில் பேசுவது கசப்புகளை தான் ஏற்படும். காங்கிரஸோட லெகசி அதுதானே சார், ஜனநாயகம், யார் வேணாலும் ஒரு கருத்தை தெரிவிக்கலான்ற ஒரு ஸ்பேஸ் அங்கே இருக்கு இல்லையா காங்கிரஸ்ல? நாங்கள் அதை மதிக்கிறோமே. நான் அந்த கருத்து தவறில்லைன்னு சொல்கிறேன், அது பேச வேண்டிய இடத்துல பேசுங்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்க தோழர், பீகாரில் நம்ம மரியாதைக்குரிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும், ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் பீகாரில் மிகப்பெரிய யாத்திரையை நடத்தினாங்க, எழுச்சியை நடத்தினாங்க. நாட்டுடைய கவனத்தை அவங்க பக்கம் திருப்பினாங்களா இல்லையா? மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் 1 மாதங்களுக்கு முன்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில், கூடுதல் தொகுதி என்ற அடிப்படையில் ஏற்பட்ட சங்கடங்கள், இடைவெளிகள் அவர்கள் மீதான நம்பிக்கையை தகர்த்ததா இல்லையா? கடைசியில் அது எவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு 2 தரப்புமே விட்டுடுச்சு பாருங்க. அப்படி எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று நாம் கவலைப்படுகின்றோம். அது பீகார், இது தமிழ்நாடுல சார். தேர்தல் களம்ன்றது மாறும், ஒவ்வொரு மாநிலங்களுக்கு மாறும். ஆனால் இதெல்லாம் நம்ம கவனமாக அணுகணும், எச்சரிக்கையாக பாடம் கற்றுக்கொள்ளணும். இப்போ காங்கிரஸுடைய கோரிக்கையை பற்றி நான் பேசக்கூடிய உரிமை எனக்கு இல்லை. அதாவது அந்த கட்சியுடைய ரைட்ஸ், உரிமைகள். அதை 100 கட்சியை சொன்னால் நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தார்மீக நியாயமும் இல்லை அது. ஆனால் நம்ம கவலைப்படுறோம், அக்கறையோடு எடுத்து சொல்கிறோம், தோழமையோடு எடுத்து சொல்கிறோம். நமக்குள்ள ஒரு நேச முரண்பாடுகள் வந்துடக்கூடாது, மக்களுடைய நம்பிக்கை அதில் குலைஞ்சிடக்கூடாது என்பதுதான் நம்ம விருப்பம். இந்த நேரத்தில் நாம் மிக கவனமாக இயங்க வேண்டிய தருணம் என்பதை நாம் சுட்டி காட்டுகின்றோம். இன்னொன்று, இப்போ சிறுபான்மை மக்களினுடைய அந்த ஆதரவு, குறிப்பா திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் வருது அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. இப்போ சிறுபான்மை மக்கள் யாரை முழுமையா நம்புறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் பல்வேறு நிலைப்பாடுகளை முஸ்லீம் சமூக மக்கள் நாடு தழுவிய அளவுக்கு எடுத்து வந்தாங்க. குறிப்பாக 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே முஸ்லிம்கள் வாக்களித்து வந்தார்கள். அதன் பிறகு சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் தலைமையேற்று கொல்கத்தாவுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய மாநாட்டில் பாபர் மசூதி இடிப்புக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன், எங்கள் கட்சியின் சார்பாக ஏதாவது தவறு நடந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன் சொன்ன பிறகுதான் மீண்டும் முஸ்லீம்களுடைய பார்வை காங்கிரஸ் கட்சி பக்கம் திரும்பியது. அதே நேரத்தில் முஸ்லீம்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும்
தங்களுடைய அரசியல் இருப்புகளையும் நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். குறிப்பாக எப்படி பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னால் ஒரு நிலைப்பாடுகளை எடுத்தார்களோ அதே போன்று இன்றைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில் இந்த குடியுரிமை கருப்பு சட்டங்கள் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி இதெல்லாம் வந்த சூழலில் தற்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களுடைய வாழ்வுரிமைக்கு, அமைதியான வாழ்க்கைக்கு எதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குமோ அதை நோக்கி அவர்கள் சிந்திக்கிறார்கள். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசமா முலாயம் சிங் யாதவ் அவர்களின் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சியை முதன்மை சக்தியாக பார்க்கிறார்கள். பீகாரா லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய ராஷ்டிரிய ஜனதா தளத்தை முதன்மை சக்தியாக பார்க்கிறார்கள். அதே போன்று மேற்கு வங்கத்தில் முதன்மை சக்தியாக திரிணாமுல் காங்கிரஸை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போன்று தான் தமிழ்நாட்டில் இந்த குடியுரிமை கருப்பு சட்டத்துக்கு பிறகு தங்களுக்கான பாதுகாப்பையும் இந்து முஸ்லீம் உறவையும் பேணி காக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசை, திமுக அரசை பார்க்கிறார்கள். அவர்களுடைய முதன்மை தேர்வாக, அரசியல் தேர்வாக இப்போது திமுக இருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. அதே சமயத்தில் இதில் பல மதச்சார்பற்ற கட்சிகளும் இணைந்திருக்கின்ற போது இந்த கருத்து வலுப்படுகின்ற காரணத்தினால இந்த மொத்த கூட்டணியும் நம்முடைய கூட்டணி, நமக்கு பாதுகாப்பான கூட்டணி, குறிப்பாக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ உறவுகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு கூட்டணி, வெறுப்பு அரசியலை விதைக்காத கூட்டணி என்று சொல்லி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அவர் மதிக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கு தலைமைக்கு தாங்கக்கூடிய திமுகவை தங்களுடைய முதன்மை பாதுகாப்பு சக்தியாக கருதுகிறார். இதுதான் யதார்த்த உண்மை. இல்ல, இப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது ஒருவேளை காங்கிரஸ் ஏதாவது ஒரு நிலைப்பாடு மாற்றம் கூட்டணிட்டு வெளில போனாலுமே சிறுபான்மை மக்கள் திமுகவை நம்புவாங்களா? திமுகவை நம்புவாங்க. ஏன்னா கடந்த 4.25 ஆண்டுகால ஆட்சியில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக நிதானமாக, பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறார். அனைத்து தரப்பு மக்களுடைய நலன்களையும் பேணி வருகிறார். இந்த சமூகத்துக்கு ஆதரவாக, இந்த சமூகத்துக்கு எதிராக என்றெல்லாம் சொல்ல முடியாது. மொத்த எல்லா மக்களுடைய வாழ்வுரிமைகள், எல்லா மக்களுடைய நலன்கள், அந்த அடிப்படையில் அவர் பார்க்கிறாரு. குறிப்பாக மத கலவரங்கள் எதுவும் இல்லை, சாதி கலவரங்கள் எதுவும் இல்லை, மக்கள் அமைதியாக வாழ்கிறாங்க. இதையெல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பிய தீய சக்திகளும் தோல்வியடைகிறார்கள், பலகீனமடைகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை நடக்கும்போது இதே ஆட்சி தான் மீண்டு வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பது நியாயம் தானே? அப்போ அந்த ஆட்சி தானே மீண்டு வரணும், அவங்க வாக்களிப்பாங்க. அந்த ஆட்சி அமைவதற்கு யாராவது இடையூறு செய்தாங்கன்னு சொன்னோம்னா முடிந்தவரை இணைக்க பார்ப்பாங்க. இல்லைன்னு சொன்னோம்னா அதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவங்கள புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுடைய இது மற்றவர்களுக்கு தேர்தலாக இருக்கலாம். ஆனால் சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வாழ்வுரிமை பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கேட்குறேன் சார். உண்மையாவே சிறுபான்மை மக்கள் திமுக உறுதியான பாஜக நிலைப்பாட்டில், அதாவது பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்கன்றதை நம்புறாங்களா, இல்ல வேற வழி இல்லாம நம்புறாங்களா? நம்புறாங்க. ஏன்னு சொன்னா திமுக இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? திமுக இருக்குன்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அரசியல் விமர்சனங்கள் உண்டு. திராவிட கட்சிகள் திமுக அல்லது அதிமுக ரெண்டுமே பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்தில் நாம் அவர்களை கடுமையாக எதிர்த்தோம். இந்த எதிர்ப்பை நான் மட்டுமல்ல, நம்முடைய திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களையும் நீங்கள் இணைத்து தான் பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் திராவிட கட்சிகள் பாஜகவோடு நெருக்கமாக இருந்ததோ அப்போது திராவிட கழகமும் சிறுபான்மை மக்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மனித உரிமை அமைப்புகளும் அவர்களுக்கு எதிராக நாம் செயலாற்றி இருக்கின்றோம். இப்போதைய நிலையில் பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் முனைப்பாக திமுக சித்தாந்த ரீதியாக செயல்படுகிறது. இது உண்மை. திமுக அந்த விஷயத்தில் முன்னை விட இப்போது சித்தாந்த ரீதியாக மரியாதைக்குரிய திராவிட மாடல் அரசின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் மிக எழுச்சியாக, கூர்மையாக செயல்படுகின்ற நம்புகிறார்கள். சித்தாந்த ரீதியாக இளைஞர்கள் தயார்படுத்துகிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. கலைஞருக்கு பிறகு திராவிட தத்துவங்கள் நீர்த்து போயிடும் அப்படிலாம் சில பேர் பேசுனாங்க. மாறாக அதன் பிறகு இவர்கள் பயிற்சி பட்டறைகள் என்ற பெயரில், பேச்சாளர்கள் உருவாக்கம் என்ற பெயரில், எழுத்தாளர்கள் உருவாக்கம் என்ற பெயரில் திராவிட இயக்க கருத்துக்களை, தந்தை பெரியாருடைய கருத்துக்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கருத்துக்களை, டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கருத்துக்களை கூர்த்திட்டி எடுத்து செல்கிறார்கள். இது தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கு. குறிப்பாக வட இந்திய பாசிச வெறுப்பு அரசியலை தடுத்து நிறுத்துகிறது. அப்போ எங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது. எங்களுக்கு என்று சொல்கின்ற போது ஜனநாயக சக்திகளுக்கு, சமூக நீதி சக்திகளுக்கு, மதச்சார்பற்ற சக்திகளுக்கு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சார், கடந்த காலத்திலேயே திமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சாங்க. இப்போ காங்கிரஸ் ஒருவேளை வெளியில போகுது அப்படின்னும் பொழுது பாஜகவோட திமுக சமரசமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சார், யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இன்றைய நிலையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் திமுகவுடைய நடவடிக்கைகள் நம்பிக்கை ஊட்டுகிறது. திமுக சித்தாந்தபூர்வமாக செயல்படுகிறது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநில கட்சிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் பேசுகிறேன். ஏன் கேட்கனா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திமுகவும் பாஜகவும் அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் வச்சுக்கிறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறார். அவர் திமுகவை தொடர்ந்து சரமாரியாக விமர்சிக்கிறார்.
பாஜகவை பேரளவில் விமர்சிக்கிறார். கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு சொன்னோம்னா, திமுகவை மட்டும் திட்டினா அவங்க சந்தேகப்பட்டுருவாங்களாம். அதற்காக திமுகவை நோக்கி 10 கற்களை வீசினார். பேரளவுக்கு ஒரே ஒரு கல்லை பாஜக மீது வீசுகிறார். கேட்டால் கொள்கை எதிரி என்று சொல்கிறார். ஆனால் கொள்கை எதிரியை தான் முதலில் தாக்க வேண்டும் என்றால் கொள்கை தான் உங்களுக்கு முதல் எதிரி, அரசியல் எதிரி ரெண்டாவது தான். ஆனால் நீங்கள் அரசியல் எதிரி என்று சொல்லி திமுகவை சகட்டு மணிக்கு தாக்குறீங்க. அப்படி அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டில் ஒன்று தான் இந்த உங்களுடைய கேள்வி. திமுகவுமே கொள்கை எதிரியான பாஜகவை விட அதிமுகவையும் அவங்க எதிர்க்கிறாங்க தானே. அவங்க தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கிறார்கள். தமிழ்நாடு அளவில் அவர்கள் அதிமுகவை அரசியல் எதிரியாகத்தான் சொல்கிறார்கள். விஜயுமே மாநில தேர்தல் வரதுனால திமுகவை எதிர்க்கிறாரு, தேசிய தேர்தல் வரப்ப மோடி எதிர்த்துட்டு போறாரு. இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, இப்போ விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு முன்பாக தாறுமாறாக ஒரு அலை விஜய் மீது வீசியது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. இதான் யதார்த்த உண்மை. அது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் தான் காரணம், அணுகுமுறைகள் தான் காரணம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஈரோட்டில் அவர் ஒரு கூட்டம் நடத்தினார் இல்லையா விஜய்? எந்த இடத்துலையாவது தேசிய அளவிலான ஒரு முக்கியமான பிரச்சனை, மகாத்மா காந்தி பேரை அந்த வேலைவாய்ப்பு 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் இருந்த அந்த பேரை நீக்கினது ஒரு வார்த்தை அவர் பேசினாரா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் வட இந்தியாவில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தாக்கப்படுறாங்க. அது கண்டனம் தெரிவிச்சு யார்? அவர் கண்டிக்கல. விஜய் கண்டிச்சாரா? விஜய் கட்சியிலிருந்து வந்துச்சு இல்ல. அதாவது விஜயுடைய கட்சியை சேர்ந்தவங்க சொன்னாங்க விஜய் ஏன் வாய் திறக்கவில்லை? திருப்பரங்குன்ற விஷயம் இருந்தது, உங்களுக்கு தெரியும். விஜய் வாய் திறந்தாரா? நான் என்ன சொல்றேன்னா, பேச வேண்டிய விஷயத்தில் அழுத்தமாக ஆழமாக பேசுங்கள், மௌனம் காக்காதீர்கள், இரட்டை விடம் போடாதீர்கள். இதான் நம்முடைய குற்றச்சாட்டு. திமுக அப்படி செய்தா, கம்யூனிஸ்ட்ல அப்படி செய்யறாங்களா? தாவேகா தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, எப்போல்லாம் திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவு இல்ல ஏதோ ஒரு போராட்டங்கள் அதன் மூலமா ஏதோ ஒரு பின்னடைவு வரும்போதெல்லாம் பாஜக ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, ஆளுநர் ஏதாவது விமர்சனம் வைக்கிறாரு, அதன் மூலமாக திமுகவுக்கும் பாஜகவுக்குமான அந்த விஷயங்கள் சமரசமாக்கப்படுது. அப்ப 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு அண்டர் டீலிங் இருக்கு அப்படின்றதுதான் தாவேகா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு அரசியல் குழந்தையின் பேச்சாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. பாஜகவுடைய நடவடிக்கைகள் கடந்த 50 ஆண்டு காலமாக இந்தியாவை எப்படி பாழாக்கி வருவது எல்லாருக்குமே தெரியும். அதை ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். அவர்களால் இன்னைக்கு வரையும் அசைக்க முடியாத ஒரு இடமாக தமிழ்நாடு, கேரளாவும் தான் இருக்குது. அதனால தான் அவங்க சகட்டு மேனிக்கு சிக்கல்களை உருவாக்கி நெருக்கடிகளை தருகிறார்கள். நமக்கு தர வேண்டிய நியாயமான நிதி பகிர்வுகளை அவங்க தராங்களா? இல்லை. அதை திமுக கேட்குது, அதற்காக சண்டை போடுது. அதே போன்று சவால் விடுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு இருந்துக்கிட்டு அந்த சவால்களை முறியடிப்பதற்காக திமுக பதிலடி கொடுக்கிறது. இயல்பாக நடக்கக்கூடிய விஷயத்தை சந்தேகக்கண் கொண்டு பார்க்கக்கூடாது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சிறுபான்மை மக்கள் திமுக ஆதரவாக நீங்க சொல்லிருந்தீங்க. ஆனா அவங்களுக்கு அதிமுக பாஜக இந்த கூட்டணி இருக்கிறனால அதிமுக நம்பல. ஆனா அவங்க ஏன் தாவேக்காவை ஒரு ஆப்ஷனா நம்ப கூடாது? சிறுபான்மை மக்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், முடிவுகள் என்பது வேறு. அது கடந்த கால வரலாறு என்று பதிவாகி இருக்கிறது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு முஸ்லிம் சமூகம் எத்தகைய நிலைப்பாடுகளை அரசியல் ரீதியாக எடுத்தது என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். குடியுரிமை கருப்பு சட்டங்களை கொண்டு வந்த பிறகு இப்போதைய சூழ்நிலைக்கு எத்தகைய முடிவுகள் எடுக்கிறேன் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் இப்போது அவர்களுக்கு மதச்சார்பற்ற கட்சிகள் எது, மத வெறி பிடித்த கட்சிகள் எது என்று தெரிகிறது. மூன்றாவதாக, இந்த மதச்சார்பற்ற கட்சிகளில் தெளிவாக, உறுதியாக, சித்தாந்த ரீதியாக எந்த கட்சி இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு தெரிகிறது. தமிழ்நாட்டில் அந்த பட்டியலில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்தில் இருக்கிறது. முதலிடத்தில் இருக்கக்கூடிய அரணாக திமுகவை பார்க்கின்ற போது அவர்களை சிறுபான்மை மக்கள் ஆதரிப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. இல்ல, அது விஜய் பக்கம் போகாதுன்றீங்களா நீங்க? அதாவது விஜயுடைய அரசியல் அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போதைய தேர்தலில் திமுக ஆட்சி மீண்டும் வளர வேண்டும், திமுக அரசு தான் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது, அதுதான் சித்தாந்த ரீதியாக செயல்படுகிறது என்று நம்புகிறார்கள். 100% நம்புகிறார்கள். ஆனால் இன்னொரு கேள்வி என்னன்னா, பாஜகவுடைய அக்செப்டன்ஸ் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிக்குதுன்னு நினைக்கிறீங்க? 2019, 21 பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்தது. ஆனால் அதன் பிறகு காலகட்டத்தில் பார்த்தோம்னா 2024 தேர்தலில் 18% ஓட்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கு. இப்போ அதிமுகவோட அவங்க சேர்ந்திருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து சொல்றது என்னன்னா, அதிமுகவுக்கு 20%, எங்களுக்கு 18%, கிட்டத்தட்ட ஒரு 41% எங்க கூட்டணிக்கே இருக்கு அப்படின்றாங்க. ஸோ சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய ஆபத்து ஒன்று இருக்கு அப்படின்ற அடிப்படையில் திமுக வாக்களிக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மற்ற இந்துக்களா இருக்கட்டும், அவங்க இதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் வாக்களிக்கிறாங்களா, இல்ல பாஜகவுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது பாஜக உடைய அரசியல் என்பது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால், முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் அந்த
கால சூழல்களை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வாறு ஊடுருவலாம், வலிமை பெறலாம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இருந்து வருகிறது. தற்போது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், அதிமுக தலைமைத்துவ பலகீனம். அதிமுகங்கிற கட்சி பலகீனமாக இருப்பதாக நான் கருதலை. அதனுடைய உள்கட்டமைப்பு, அந்த இரட்டை இலை ஆதரவு அப்படி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அதனுடைய தலைமை மிகவும் பலகீனமாக இருக்கிறது. அந்த பலகீனமான தலைமையை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய ஒன்றிய அரசில் தாங்கள் இருக்கக்கூடிய அதிகார பலத்தையும் பயன்படுத்தி கொண்டு ஒரு வகையான மிரட்டல் அரசியலின் கீழ் அதிமுகவை வழிநடத்தி செல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறார்களே தவிர, தங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுகிறார்களே தவிர சொந்த பலம் என்று அவர்களிடம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% ஓட்டு வாங்கினாங்கன்னு சொல்லி. அப்போது தமிழ்நாட்டு அரசியல், இந்தியாவுடைய அரசியல் என்பது முதலில் கட்சி சார்ந்து இருந்தது, அப்புறம் தத்துவங்கள் சார்ந்து இருந்தது, இப்போ தலைவர்கள் சார்ந்து இருக்கிறது. பிரதமர் யார் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்த போது திமுக இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அடையாளம் காட்டியது. அதிமுகவில் யாரையும் காட்ட முடியவில்லை. ஆனால் பாஜக மோடியை அடையாளம் காட்டியது. அந்த நேரத்தில் மக்கள் பிரதமர் யாருன்னு சொல்லி பார்ப்பாங்களா இல்லையா? இப்போ இவங்களாம் பிரதமர் கிடையாது, யார்ட்டையுமே யாருன்னு சொல்ல முடியல. 14 அதிமுகவுக்கு ஆதரிச்சாங்களா மக்கள்? ஜெயலலிதா பிரதமர் யாரு அப்படின்னு சொல்லணும்னா கூட, ஜெயலலிதா அம்மா அவருடைய ஆளுமை என்பது வேறு, நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். அதையும் இதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அப்போது அந்த 18% வாக்குகளும் கூட சாதி சார்ந்த சமூக அமைப்புகள், இதில் அதிமுக கூட இடம் கிடைக்காத கட்சிகள், இவர்களெல்லாம் இணைத்து அவர் உருவாக்கிய மாயை. அந்த மாயை என்பது அந்த தேர்தலும் முடிந்து விட்டது. பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட நிலைப்பாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மை மக்கள், சிறுபான்மை மக்கள் என்று பார்ப்பதை விட தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியம், தமிழ்நாட்டுடைய அமைதி முக்கியம், தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள் முக்கியம் என்ற அடிப்படையில் தான் மக்கள் சிந்திக்கிறார்கள். இதுல இந்துவா முஸ்லிமா, இந்த ஜாதியா அந்த ஜாதியா பிரிக்கிறதுக்காக நான் சொல்லல. ஏன்னா இப்போ சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க யோசிப்பாங்களே, இதே பாயிண்ட் ஆஃப் வியூல இந்துக்களும் யோசிப்பாங்களா? அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னோம்னா, இங்க மதங்கள் என்பது வீட்டுக்குள்ளதான் இருக்கு, வீதியில ஆர்ப்பரிக்கல. நல்லா புரிந்து கொள்ளணும். இங்கு ஒரு இந்து சோதரா இருப்போம், முஸ்லீம் சோதரா இருப்போம், தமிழ்நாட்டுடைய நலன் என்ன, நம்முடைய நலன்கள் பாதுகாப்பு என்னங்கிறத பார்க்குறாங்களே தவிர மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் அவங்க வாக்களிக்கிறது இல்லை. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். இந்த தேர்தலில் சிறுபான்மை மக்களுக்கு கூடுதல் அச்சம் இருக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்துக்களை நாடு முழுக்க இந்த 50 ஆண்டுகள் இழந்தவர்கள், பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்தவன்ற அடிப்படையில் அவர்களுக்கு தேர்தலின் மூலமாக தன்னுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அச்ச உணர்வு இயல்பாக வருகிறது. அதே நேரத்தில் அதை கடந்து மாநில நலன், கூட்டாட்சி தத்துவம், மொழி நலன், மொழி உரிமைகள் என்ற அக்கறை சிறுபான்மை மக்களுக்கு இருக்கு. இந்த அக்கறை பெரும்பான்மை மக்களுக்கும் இருக்கிறது. ஸோ இந்த அக்கறையின் அடிப்படையில் பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மை மக்களும் இந்த ஆட்சியை தான் பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு வாழ்வுரிமை அச்சமும் கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலே தங்களுடைய வாழ்வுரிமை பாதுகாப்புக்கு எது முதன்மை தேர்வாக இருக்கிறது என்பதையும் கூடுதலாக கவனம் செலுத்துகிறார்கள். இந்த அளவில் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி ஒரு கேள்வி வேணா, இப்போ நீங்க காங்கிரஸினுடைய மாநிலத்தில் செல்வப்பிரந்தகை அவர்களை சந்திச்சிங்க. ஸோ அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் சந்திப்பீங்களா? இந்த கூட்டணி தொடர்பாகவும் அவர்கிட்ட ஏதாவது பேச இருக்கீங்களா? இதுவரை இந்த சர்ச்சை சம்பந்தமாக திமுகவுடைய தலைவரோ அதனுடைய முதன்மை நிர்வாகிகளோ இந்த கருத்துக்களையும் கூறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகின்ற போது நிச்சயமாக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய விஷயத்தில் அவரிடம் தேவைப்பட்டால் பேசுவோம். அது மட்டும் இல்லை, கூட்டணியில் இருக்க எங்களுடைய இந்த திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுடனும் நாங்கள் நல்லிணக்கத்தோடு, நேச உணர்வோடு எங்களுடைய விண்ணப்பத்தை, நேச முரண்கள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்ற எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவோம். நிச்சயமா. மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.